குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாரும் லீவில் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனிமேலும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்பயும் கூட நம்ம தமாஷான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி கேட்டுடலாமா? உங்கள் எல்லாருக்கும் அமெரிக்காவோட அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் தெரியுமா? அவர் அமெரிக்காவோட அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லாயராக இருந்தார். அவர் லாயராக இருக்கும்போது ஒரு பணக்காரர் அவர்கிட்ட வந்து, ஐயா என்கிட்ட ஒருத்தர் 5 லட்சம் வாங்கினாரு, ஆனால் அவர் என்கிட்ட திருப்பி தரலையா, அதுக்காக நான் வழக்கு பதிவிடணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன், ஐயா எதுக்கு, நீங்கள் அவரை மன்னிச்சு விட்டுறலாம்ல அப்படின்னு அந்த பணக்காரர்கிட்ட அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கேட்டார். ஆனால் அந்த பணக்காரர், ஐயா அதெல்லாம் என்னால் முடியாதுயா, கண்டிப்பாக நீங்கள் வழக்கு பதிவிடணும், எவ்வளோ ஆகும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட கேட்டார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன், ஐயா 10 லட்சம் ஆகும்யா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் அந்த பணக்காரரும் உடனே ஒரு பையிலேருந்து 10 லட்சத்தை எடுத்து கொடுத்து, ஐயா உடனே இந்த இது ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஆப்ரஹாம் லிங்கன் அந்த 10 லட்சத்தில் 5 லட்சத்தை எடுத்து அந்த ஏழையான மனுஷனுக்கு கொடுத்து, ஐயா நீங்கள் இதை அவருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். எப்படி பார்த்தீங்களா, ஒரே நிமிஷத்தில் இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஆப்ரஹாம் லிங்கன் முடிச்சிட்டாரு. இது ஒரு ஜோக்கா கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஏழையான மனுஷனுக்கு அந்த ஆப்ரஹாம் லிங்கனுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அதே போல் தான் நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணும். ஓகேவா? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம செய்யணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை நன்மையினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புவாங்க. ஓகே குட்டீஸ், நீங்களாம் பெரிய ஆள் ஆன பிறகு என்ன ஆவீங்க? டாக்டர் ஆவீங்களா? போலீஸ் ஆவீங்களா? பாஸ்டர் ஆவீங்களா? ஓகே, நீங்கள் என்ன ஆனாலும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்பணிஞ்சு வாழணும். ஓகேவா? நீங்கள் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரங்களாக வரணும். ஓகே குட்டீஸ், இந்த கதைக்கான வசனம் படிச்சிடலாமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இன்னொரு தடவை சொல்லலாமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஓகே, இந்த கதைக்கான பாட்டு கற்றுக்கலாமா? நன்மை செய்வதில் மாதிரியாயிரு, நன்மை செய்வதில் மாதிரியாயிரு, நன்மை செய் செல்ல தம்பி தங்கை, நன்மை செய் செல்ல தம்பி தங்கை, நன்மை செல்ல தம்பி தங்கை, நன்மை செய். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி ஒரு கதை வசனம் பாட்டோட நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். பாய்.